பூமிதான இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா வினோபா பாவே. சர்வோதயா இயக்கம் யார் தோற்றுவித்தாங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் 1950. தமிழ்நாட்டுல பூமிதான இயக்கமும் சர்வோதயா இயக்கமும் வலுப்பெற அரும்பாடுபட்ட தம்பதியர்கள் யார் யாருன்னா ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள். நில சீர்திருத்தங்களை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தினாங்க? 4 பிரிவுகள். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும். முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி ஒழிப்பு முறை எங்கெங்க தற்காலிகமாக அமல்படுத்தினாங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். நில உச்சவரம்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1961. பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1952. அல்லது தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் எப்போதுன்னா 1952. அடுத்து முக்கியமான டீட்டெயில் பாத்தீங்கன்னா தெற்காசிய நாடுகளிலேயே சுகாதாரம் மற்றும் கல்வி வழங்குவதில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா கேரளா, தமிழ்நாடு. நிச்சயமற்ற பெருமை என்ற புத்தகம் யார் யாருதுன்னா அமர்த்தியா சென், ஜீன் ட்ரஸ். அடுத்து இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். இந்த பேஜில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். பார்த்துக்கோங்க. இது மட்டும் பார்த்துக்கோங்க. போர்ட் அறக்கட்டளை பரிந்துரையின் அடிப்படையில் எந்த வருடம் புதிய வேளாண் கொள்கை உருவாக்கப்பட்டதுன்னா 1960. இந்தியாவின் உணவு நெருக்கடியும் அதை எதிர்கொள்ளும் வழிகளும் என்ற தலைப்பில் அளிக்கப்பட்ட பரிந்துரைகள் இந்திய அரசு 1959-60ஆம் ஆண்டு ஏற்று வேளாண் சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்தது. இந்தியாவினுடைய உணவு நெருக்கடியும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வழிகளும் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா பரிந்துரைகளை இந்திய அரசுக்கு வழங்குறாங்க. அவங்க சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்யறாங்க. வேளாண் சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமான டீட்டெயில் பாத்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா MS சுவாமிநாதன். இவர் ஒரு வேளாண் அறிவியலாளர். முதல் கட்டமாக எத்தனை மாநிலங்கள்ல எத்தனை மாவட்டங்கள்ல 1960 இந்த பசுமை புரட்சி செயல்படுத்துறாங்கன்னா 7 மாநிலங்கள்ல 7 மாவட்டங்கள்ல. 1965 இது மேலும் எத்தனை மாவட்டங்களுக்கு விரிவடைந்ததுன்னா 144 மாவட்டங்கள். 144 மாவட்டங்கள். முக்கியமான டீட்டெயில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பால்வள தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டு கழகம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1972. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலம் எந்த வருடம் தொடங்கப்பட்டதுன்னா 1970. வர்கீஸ் குரியன் அவர்கள் குஜராத் மாநிலத்துல எந்த வருடம் ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் தொடங்கினாருன்னா 1950. 1966 எந்த பிரதமர் நாடு தழுவிய வெண்மை புரட்சியை தொடங்கி வைத்தார்னா லால் பகதூர் சாஸ்திரி. வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். அனைத்து வகையான பால் மற்றும் பால் பொருட்களை இறக்குமதி செய்யும் நிலைமை 1975 முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வர்கீஸ் குரியன் அவர்கள். வெண்மை புரட்சியை 3 கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. முதற் கட்டம் பாத்தீங்கன்னா 70 இருந்து 79 18 பண்ணையை தேர்வு செஞ்சிருக்காங்க. வெண்மை புரட்சியை 3 கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. முதற் கட்டம் 18 பண்ணைகளை தேர்வு செஞ்சிருக்காங்க. மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை ஆகிய 4 முக்கிய நகரங்கள் நுகர்வோரோடு இணைக்கப்பட்டன என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாவது கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த 18 பண்ணைகள் என்ற நிலையில இருந்து 136 அதிகரிக்கப்படுது. மூன்றாவது பாத்தீங்கன்னா கூட்டுறவு பால் சங்கங்கள் தமக்கு தேவையான இடுபொருட்களை கொள்முதல் செய்வதற்கும் சந்தையை அதிகரிப்பதற்கும் ஏற்ற வகையில் வலுப்பெற்று விரிவடைந்தன என்றதை சொல்லியிருக்காங்க. பால் சங்கங்கள் அவங்களுக்கு தேவையான இடுபொருட்களை கொள்முதல் செய்வதற்கும் சந்தையை அதிகரிப்பதற்கும் ஏற்ற வகையில வலுப்பெற்று விரிவு அடைந்தன.
பாருங்க, இரண்டாம் கட்ட இறுதியில் இயங்கிய 42,000 கூட்டுறவு சங்கங்களுடன் மூன்றாம் கட்டத்தில் மேலும் 30,000 புதிய கூட்டுறவு சங்கங்கள் உருவாகின என்றத சொல்றாங்க. சோ இரண்டாம் கட்டத்துல வந்து 42,000 கூட்டுறவு சங்கங்கள் வந்து இருந்திருக்கு. அது மூன்றாம் கட்டத்துல வந்து மேலும் 30,000 வந்து புதிய கூட்டுறவு சங்கங்கள் உருவாயின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய பால் மாடுகள் வளர்ப்பு நாடாக இந்தியா திகழ்கிறது. ஸோ உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய பால் மாடுகள் வளர்ப்பு நாடாக வந்து யார் திகழ்றா? இந்தியா வந்து திகழுதுன்றதை கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இரண்டாவது தொழிற்கொள்கை தீர்மானம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1956. இந்தியா உலகின் எத்தனாவது பெரிய தொழில்துறை நாடாக வளர்ந்துள்ளதுன்னா 6வது பெரிய தொழில்துறை நாடாக வளர்ந்து உள்ளது. இந்தியாவினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில எந்த தொழில்துறை முக்கிய பங்காற்றுகிறதுனா பொறியியல் தொழில்துறை. இந்தியாவில் இந்த பேஜ்ல முக்கியமான டீடைல் மட்டும் ரீகேப் பார்ப்போம். இந்திய பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சர் விஸ்வேஸ்வரய்யா. இவர் வந்து எந்த மாநிலத்தின் திவானாக இருக்காருன்னா மைசூர் மாநிலத்தின் 19வது திவான். விஸ்வேஸ்வரய்யா எந்த வருடம் வந்து பாரத ரத்னா விருதை வந்து வாங்கினாருன்னா 1955. உலக பால் தினம் வந்து எப்போது கொண்டாடுறாங்கன்னா ஜூன் 1. தேசிய பால் தினம் வந்து நவம்பர் 26. தேசிய பால் தினம் ஏன் நவம்பர் 26 செலிப்ரேட் பண்றாங்கன்னா திரு வர்கீஸ் குரியன் அவருடைய பிறந்த நாள் நினைவாக. வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1948. நம்ம என்ன விதமான பொருளாதாரத்தை ஃபாலோ பண்றோம்னா கலப்பு பொருளாதாரம். அனைத்து முக்கிய தொழில்களும் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்னா மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல வந்து இருக்கும். இரண்டாம் தொழிற்கொள்கை தீர்மானம் எப்போது வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னா 1956. இதுல வந்து இந்த இரண்டாம் தொழிற்கொள்கை தீர்மானம் வந்து தொழில்களை வந்து 3 வகையாக வந்து பிரிக்குது. ஒண்ணு வந்து முழுவதும் அரசனுடைய கட்டுப்பாட்டுல, இரண்டாவது வந்து அரசும் தனியாரும் இணைந்து நிர்வகிக்கும் நிறுவனங்கள், மூன்றாவது வந்து தனியாருக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்கள். இந்த பேஜ்ல வந்து முக்கியமான டீட்டெயில் மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். இரண்டாவது தொழில் கொள்கையான 1956 ஏற்பட்ட வளர்ச்சியினை அங்கீகரிக்கும் விதமாக கொண்டு வரப்பட்ட தொழிற்கொள்கை எதுன்னா 1980ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை. எந்த தொழிற்கொள்கை வந்து லைசன்ஸ் ராஜ்யம் எனப்படும் உரிமை முறையிலிருந்து பெரிய தொழில்களை விடுவிப்பதை நோக்கமாக கொண்டிருந்ததுன்னா தொழிற்கொள்கை 1980. பி.வி. நரசிம்மராவ் வந்து எந்த வருடம் தாராளமயமாக்கல் கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துறாருன்னா 1991 ஜூலை 24. எந்த தொழிற்கொள்கை நம் நாட்டின் பொருளாதார வரலாற்றில் ஒரு மைல்கல் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா தொழிற்கொள்கை 1991. பி.வி. நரசிம்மராவ் புதிய தொழிற்கொள்கையை அறிவித்தது எப்போதுன்னா 24 ஜூலை 1991. அவருடைய தலைமையில நிதி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் மன்மோகன் சிங். இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா மன்மோகன் சிங். இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா மன்மோகன் சிங். இந்த தொழிற்கொள்கை 1991 படி லைசன்ஸ் பெற வேண்டிய தொழில்கள் பட்டியல எத்தனை தொழில்கள் மட்டுமே இருந்ததுன்னா 18 தொழில்கள் மட்டுமே இருந்தது. அந்த 18 தொழில்கள்லையும் மேலும் 3 தொழில்கள் வந்து எந்த வருடம் வந்து விடுவிக்கப்பட்டதுன்னா 1993. முக்கியமான டீடைல் மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். MRTP ஆக்ட் வந்து எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1969. போட்டி சட்டம் வந்து 2002. போட்டி சட்டத்துல திருத்தங்கள் எந்தெந்த வருடம் பண்ணிருக்காங்கன்னா 7-9 2007 2009 வந்து திருத்தங்கள் வந்து பண்ணிருக்காங்க. நகர்ப்புற மக்களுக்கான நில உச்சவரம்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1976. வெறும் நில உச்சவரம்பு சட்டம்னா 1961. நகர்ப்புற மக்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது அதோட 15 வருஷம் கூட்டிக்கோங்க. 1976 வந்து கொண்டு வரப்பட்டது. அவ்வளவுதாங்க. இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.